இன்றைய இந்த இனிய நாளில் சிவபெருமானின் அற்புதமான படைப்பு ரகசியங்களை பற்றி அறிந்து கொண்டு சகல வளங்களோடு வாழ்வோம். பழைய திரைப்படம் ஒன்றில் ஒரு சில வரிகளை தெரிவித்து அடுத்தடுத்து காணொளியை பார்ப்போம். ஜெகமே தந்திரம், சிவனே மந்திரம், மனிதன் எந்திரம் சிவசம்போ. இந்த பாடல் வரியில் நாம் வாழும் இந்த அறிவியல் யுகத்தில் எப்படி காலை முதல் இரவு வரை ஒரு பதட்டமான சூழ்நிலையில் வாழ்கிறோம். நமக்கு தேவையானது மன அமைதி, உழைப்புக்கேற்ற ஊதியம், குடும்பத்தினருடைய வளர்ச்சி, இதுதான் முக்கியம். இதை வைத்துக்கொண்டு எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதெல்லாம் என்னுடைய டெல்டா ஸ்டேட் இன் மைண்ட், தீட்டா ஸ்டேட் இன் மைண்ட் என்ற ஒரு தீப ஒளியை வைத்து ஒரு எளிமையான பயிற்சியை அந்த காணொலியில் தெரியப்படுத்தியிருப்பேன். அனைவரும் அவசியம் பாருங்கள். சிவபெருமான் சகல வளம் தரக்கூடியவர், மங்களம் உடையவர் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம், வணங்குகிறோம். அதே சமயம் அவருடைய அற்புதமான படைப்பில் உள்ள மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து அறிந்து பக்தி செய்து வளங்களோடு வாழ்வோம். உலகோ உனக்கோர் விளையாட்டு, மோதகமாயி உருளதையா. இந்த வரிகள் கணபதியை பற்றிய வழிபாட்டு பாடலில் வரும். சிவபெருமான் முதலாக 4 சக்திகளை தன்னுடைய அம்சங்களின் முழுமையாக இருக்கட்டும் என்று 4 சக்திகளை படைக்கிறார். முருகன், விநாயகர், வீரபத்திரர், பைரவர். இந்த 4 சக்திகளுமே சிவபெருமானின் முழுமையான சக்திகள் பெற்றவர். ஆகவே சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தை நீங்கள் நன்றாக கவனித்தீர்கள் என்றால் எல்லாத்துக்கும் வரங்களை கொடுப்பார், வாழ்த்துவார். அவர் தியானம் செய்வதற்கு, பத்மாசனத்தில் தியானம் செய்வதற்கு போய்விடுவதாக கதைகள் இருக்கும். ஆக அந்த உருவாக்கிய சக்திகளை வைத்து நாம் வழிபட்டாலே இறைவனுடைய பரிபூர்ண ஆசையை நாம் பெற்றவர்களாவோம். அடுத்தடுத்து காணொளியில் மிஸ்ர பிரபஞ்சம் என்றால் என்ன, ஞான சக்தி, மாயாசக்தி. இதில் மாயாசக்தியில் வாழும் நாம் குடும்பத்தினர் அனைவருமே மாயாசக்தி, பந்தம் பாசம், இந்த ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்ந்து வருகிறோம். இதில் ஞான சக்தியை முழுமையாக புரிந்து கொண்டு அருளிலும் ஆற்றலிலும் அறிவிலும் முழுமையை நாம் பெற வேண்டும். இந்த அடுத்தடுத்து பார்ப்போம்.